சோதரம் நம்ம எல்லாரும் கத்திர நாம் சோதரம் பண்ணுவோம். இயேசுவே நன்றி 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 ஆண்டவரே, நன்றியோடு பத்திரிக்கிறவையா. சோதரம் 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 நன்றி. 10 மாதங்கள் கடந்த உதவி செய்த நமக்கு நன்றி. 16ஆம் மாதங்களை நீ நடத்தி கொண்டிருக்கின்றால் நமக்கு நன்றி நன்றி. நாம் இந்த மாதத்துல வாக்குத்த வசனத்தில் எல்லாரும் எடுத்து வாசிக்கணும். Psalm 66 verse 12. சங்கீதம் 66 12ஆம் வசனம். மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீயையும் தண்ணீரை கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் தீயையும் தண்ணீரை கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமா, கடந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் நெருக்கங்களா வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம எங்க கொண்டு வந்து விட்டுருக்கிறார் அப்படின்னா, செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து அவ விட்டீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, மனுஷரைகள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். பிரச்சனை நம்ம தலைக்கு மேல போயிடலாம். கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், நெருக்கங்கள் எல்லாம் வந்திருக்கலாம். நிறைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சோதனை எல்லாம் அனுமதித்தீர் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிற அளவுக்கு சோதனை வந்திருக்கலாம். ஆனால் பயப்படாதீங்க, ஆண்டவர்களுக்காக ஒரு செழிப்பான இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆயத்த பண்ணினவளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, ஆடு செவியிலும் தோன்றவில்லை. இயேசுக்காக யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, நெருக்கப்படுறீங்களோ, இயேசுவின் நாமத்தில் எவ்வளவு நெருக்கங்களோ சகித்து இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், நம்முடைய காதுக்கு அது கேள்விப்படாம இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு செழிப்பான இடங்களை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த ஆயத்தம் பண்ணி இடத்துல நம்ம பேச்சாக நம்மளால முடியாம இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கொண்டு போய் விடுவேன். தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை, உனக்காக வைத்திருக்கிற செழிப்பான நாட்களை, உனக்காக வைத்திருக்கிற மகிழ்ச்சியான நாட்களை, உனக்காக ஆயத்தப்படப்பட்டிருக்கிற சந்தோஷமான நாட்களை ஆண்டவர் அந்த இடத்துல நம்ம அதை ரிசீவ் பண்ண, அந்த இடத்துல நான் பெற்றுக்கொள்ள, அந்த இடத்துல ஆண்டவர் நம்மை கொண்டு போய் நினைச்சிடறான் அப்பா விடுகிறார். அதுதான் ஸ்பெஷல். நம்மளால போக முடியாது. நம்ம போட கேட்பான், உன்னுடைய பைலட்டா கொடு, உன்னுடைய ஏஜ் கொடு, உன்னுடைய படிப்பு கொடு, உன்னுடைய இன்கம் கொடு எல்லாம் கேட்பான். ஆனா ஏச படத்துல எல்லாம் தெரியும், அவர் எதுவுமே பார்க்காம நம்ம ஆசீர்வாதம் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறதா நம்முடைய ஆண்டவர். கர்த்தருக்கு மற்றெல்லாம் தகுதி பார்ப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் தகுதி பார்க்கறது, இருதயத்தை பார்க்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, தகுதி பார்த்தா சாமுவேல் அந்த வீட்டுல போய் அபிஷேகம் பண்றாங்க. ராணி ஆண்டவர் சாமுவேல் நிற்கிறார். சாமுவேல் அந்த ஒரு கிராமத்துக்கு வா, பெத்லகேம்ங்கிற ஒரு கிராமம், அந்த ஒரு ஈசாயிங்கிற ஒரு குடும்பம் இருக்கு. அங்க போயிட்டு அவர் பையில ஒருத்தனை என்ன பண்ணி, இந்த தேசத்துக்கு ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணுது போறாரு. போனாங்களும் பிரதர்ஸ் எல்லாம் வர்றாங்க, எல்லாம் வாட்டர் சாட்டம் எல்லாம் ஜும்படி எல்லாம் மிலிட்டரியில இருக்கிறவங்க எல்லாரும் இவன் தானா அப்படின்னு தையில கோப்பை எடுக்கிறாரு. சொல்றாரு, இவன் இல்லை, சரீர வளர்ச்சி பார்க்காத. 6 பேர் கடந்து போறாங்க. ஆண்டர் இல்லைன்ட்டார். அப்புறம் கேட்கிறார், பிள்ளைகள் இவ்வளவுதானா, இப்படி இருக்கா, இல்லை வயிற்றுல பிரகடனா இருந்தா அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்கிறார். இல்லை ஒருத்தர் ஆடு வச்சுக்கிட்டு இருக்கிறான், வர சொல்லணும். அவன் வர்ற வேலைக்கு வீட்டில் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் நான். அவன் வந்தான், நான் சிவந்த மேடியா இருந்தாலும் சின்ன பையனா இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் நிக்கிறல வந்திருப்பாரு ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதா. ஹல்லேலூயா. அவன் நல்லா சிவந்த மேடியை பார்க்கறான். வளர்ச்சி இல்லையா, இவன் எப்படி ராஜாவாக பண்ணி என்ன வருது, இவன் எப்படி ராஜாவா அபிஷேகம் பண்ண, சின்ன பையனா இருக்கிறானே, அதெல்லாம் தானா வளர்ந்துறையா, நீ அபிஷேகம் பண்ணு. நான் சரீர வளர்ச்சியை பார்க்கல, அவன் இருதயத்தை பார்க்கிறேன். நான் நினைக்கிறத அவன் செய்வான், நான் நினைக்கிறத அவன் செய்வான், அதனால நீ அபிஷேகம் பண்ணு சொல்லி அவன் சகோதரன் நடுவில அந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. மாணவர் சின்ன பையெல்லாம் பார்க்கறதில்ல, சிறு பிள்ளையெல்லாம் பார்க்கல, இருதயத்தை தான் பார்க்கிறாரு. ஆண்டவரோடு கூட நல்ல இருதயம் இருக்குதா. கர்த்தருக்கு அவன் எப்போவுமே வனாந்தரத்துல உட்கார்ந்து ஆடுகள் புள்ள மேஞ்சாலே இவன் என்ன பண்ணுவானா, பாடிக்கிட்டே இருப்பான். கர்த்தரை பாடி வேணா பேசி கத்துக்கிட்டதான் நான் நினைக்கிறேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. ஹல்லேலூயா. அவன் நல்ல ஒரு மியூசிஷியனாக, நல்ல ஒரு பாடகனாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக இருந்து அப்படியே சிறுவதிலே தன்னை அனுபவப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் இன்னைக்கு கூட பாருங்க, தானா மியூசிக் படிச்சவங்களாம் ஹை லெவலில் படிப்பாங்க. மற்றவங்க கத்துக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தானாவே உட்காந்து பாடி 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 படிச்சு படிச்சு கற்றுக்கொண்டவங்களாம் பாருங்க, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு கத்திரவங்களை என்ன பண்ணுறாரு, மாற்றுகிறார். காரணம் நான் ஒண்ணு, கத்திரைய ஆசீர்வாதம், கத்திரைய ஆசீர்வாதம். நம்மளோட முயற்சியை பார்க்கிறார், நம்மளோட இருதயத்தை பார்க்கிறார், ஆசையை அவன் ஆண்டவர் பார்த்து தேவன் நம்மை கடமடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதே சபையில சண்டே ஸ்கூல் நடத்துறாங்க, எவ்வளோ பிள்ளைகள் விசேஷனா இருக்கிறாங்க.
கீபோர்டு கிட்டாரு எவ்வளவு பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா. காரணம் கர்த்தர் அவளை பிரயோஜனப்படுத்துகிறார், கர்த்தர் அவளை எடுத்து யூஸ் பண்ணுகிறார், கர்த்தர் அவளை உருவாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தகுதியை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை குப்பையில் உயர்த்துவேன், உன்னை குளிர்ச்சியில் தூக்கி விடுவேன், உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா. நம்முடைய நிலைமையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய நிலைமையை பார்த்து அவர் சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய நிலைமைக்கு தக்கவாறு ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அவருடைய தகுதிக்கு தக்கவாறு அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற ஆண்டவருடைய தகுதி நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட தகுதி. அதனால அவர் நம்ம என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். அதனால கடந்த நாள் பார்த்த சோதனைகள் கஷ்டங்கள் இதே யோசிச்சு கலங்கி போகாதீங்க. உங்களுக்கு எனக்கு சத்தம் சொல்றேன், கலங்கி போகாதீங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு செழிப்பான இடத்தை வச்சிருக்கிறாரு. என்ன இடம் வச்சிருக்கிறாரு? ஒரு செழிப்பான இடம் வச்சிருக்கிறார். கொண்டு போய் விடுவார். என்ன பண்ணுவாரு? கொண்டு போவார். தூக்க முடிச்சா தூக்கிட்டு போவார், நடத்தி போன இடத்துக்கு கொண்டு போவாரு. அந்த இடத்துல வழி நடத்துற நம்முடைய ஆண்டவர். தாவீது ராஜாவாகணும் அப்படின்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல ஒருத்தர் ஒத்துக்க மாட்டான். ஸ்பெஷலா அந்த ஊர்ல இருக்க ராஜாவாய் சவுல் ஒத்துக்க மாட்டான். கதிரவன் ராஜாவாகணும்னு சொல்லி 2 முறை கூப்பிட்டு டைனிங் டேபிள்ல வச்சு சாப்பாடு கொடுத்து ஈட்டி குத்துறான். ஆமா, அதை 2 முறை அவன் விலகி கொண்டான். அவனுக்கே பெர்மிஷன் கிடையாது. ராஜாவாக கூடாது அப்படின்னா எவ்வளவு எதிர்ப்பதிச்சு திரும்பி அவன் ராஜாவாகக்கூடாது, என் வாழ்க்கையில முன்னேறக்கூடாது, என் தேசத்துல வந்துடக்கூடாது, அவனை எதிர்க்காதவளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் ஆனா கர்த்தர் கூட அப்படின்னா ராஜாவாயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாழ்வுல உயர்வு கூட எல்லாரும் இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நல்ல இருதயங்கள் எல்லாருக்கும் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியே பேசுறாலும் உதட்டில் ஒண்ணு, இருதயத்தில் ஒண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமான பாதைகள் என்ன பண்ணுவாராம், அவர் நடத்தி செல்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நிறைய டைம்ல அப்படியே வந்து போயிருவோம். இதெல்லாம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு, ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்குது. இப்படி எல்லாம் நடக்கணும். யாரெல்லாம் சத்துருக்கள் ஆவாங்க, வீட்டார் சத்துருக்கள் ஆவாங்க, கூட பிறந்த சத்துருக்கள் ஆவாங்க, கூட இருக்கிறவங்களே காட்டி கொடுப்பாங்க. இதெல்லாம் பைபிள்ல எழுதியிருக்குது. எது ஒன்றும் புதுசு கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் பைபிள் எழுதியிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை சத்திரமே சங்கீதத்துல இருக்குது. அந்த பட்சினோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களும் அங்க இருக்கும். அந்த தாவீது அனுபவித்தான், நம்ம இப்ப அனுபவிக்கிறோம். தாவீது ஹெவியா அனுபவித்தான், நம்ம லைட்டா தான் அனுபவிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தாவீதை கர்த்தர் விடுவித்தார், கர்த்தர் நம்மை என்ன பண்ணுவாரு, அப்பா விடுவிப்பார், விடுவித்தார், விடுவித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு ஒரு செழிப்பை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். கஷ்டம் எப்பவுமே கஷ்டத்தை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, உங்களுக்கு ஒரு செழிப்பு உண்டு. ஆமா, ஏசப்பா நம்முடைய பிள்ளைகள் உலகத்தாருக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். அவங்க சொல்லுவாங்க என் தலைவிதி இப்படிதான் எழுதி வச்சுக்கிட்டு உலகத்தார் சொல்லலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தலைவிதி எல்லாம் மாற்றுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தலைவிதியை மாற்றுவார், சாபங்களை மாற்றுவார். உங்களுக்கு என்ன ஸ்டார் சொல்லி உலகத்தார் சொல்லிக்கிறானோ அது கூட ஆண்டவர் மாற்றிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பாரு. நம்மளுக்கு சூரியன் தேவையில்ல, சந்திரனும் தேவையில்ல. ஆண்டவரே உனக்கு நித்திய வெளிச்சமா கொடுக்க. ராத்திரி கிடையாது, பகல் கிடையாது. ஆண்டவர் உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அதனால பயப்படாதீங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்துல நீங்க அழிந்து போக மாட்டீங்க. ஒரு உயர்வை பார்த்து அந்த உயர்வுடைய உன்னதத்தை நீங்கள் அனுபவிச்சு ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம ஒரே நினைக்கிற ஆண்டவர் எவ்வளவு உங்களை உயர்த்துவார் அப்படின்னு கேட்கலாம். ஆனா பைபிளே சொல்லியிருக்கிறது, உன் சத்துருக்களுக்கு மேலாக ஒரு தலை உயர்த்தப்படும். உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பேர் இருக்கிறான்னு பாரு, அவனோட மேல இருப்பார், அவனோட அவன் மேல இருப்பான். அதுதான் ஆண்டு சொல்லி இருக்குது. உன் சத்துருக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, விரோதமா பேசுறவங்க, தூசிக்கிறவங்க, அவமதிக்கிறவங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளது, அவங்களோட ஒரு 4 ஸ்டெப் கர்த்தரோட மேலதான் வச்சிருப்பாரு. கர்த்தர் சத்துருக்கள் மேலாக இப்போது என் தலை உயர்த்தப்படும். அது நிமித்தப்பட கூடாரத்தில் ஆனந்த வழியிட்டு கர்த்தரை பாடி அதை கீர்த்தனை பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்தும் போது ஆண்டவர் ஆலயத்துல துதித்து பாடி கீர்த்தனை பண்ணி ஆண்டவர் ஆலயத்துல கூட சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். ஆமா, கர்த்தருக்கு அப்பதான் உங்க வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுனா அவன் நிலைத்திருக்கும். நமக்கும் தேவனுக்கும் தேவன் ஆலயத்துக்குள்ள இந்த உறவை பிரிக்கிறதுக்கு யாரும் இடையில வந்துடக்கூடாது. வருவாங்க, ஜனங்களாம் வருவாங்க. அவங்க அதுக்கடியே பிறந்திருக்கிறாங்க, அதுக்கடியே பிறந்திருக்கிறாங்க. ஆனா ஏசப்பா அதுக்காக நம்ம உருவாக்கவில்லை. கர்த்தர் நம்ம உருவாக்கி இருக்கிறது அவருக்காக ஜீவிக்க, அவருக்காக பிழைக்க, அவருக்காக ஊழியம் செய்ய, அவருக்காக அநேக ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் நம்ம உருவாக்கி இருக்கிறார். அதனால பயப்படாதீங்க. கர்த்தர் வாழ்க்கையில ஒரு செழிப்பு. ஆமா, விசுவாசிங்க, நம்புங்க. ஆபிரகாம் கூட என்ன மேல பயந்தார்தான். ஆண்டவர் ஆசீர்வதிப்பு சொன்னாரு. என்ன ஆண்டவர் அந்த வேலைக்காரனை பாருங்க, இல்லை நீ உடைய ஆசீர்வதி, இல்லை என்ன பண்ணாது இஸ்மவேல் ஆசீர்வாதம் சொல்லி இருந்தான்.
கத்தர் ஆண்டு சொல்ல இல்லை உன் கற்பத்தின் கனியை நான் என்ன பண்ணுவேன் ஆசீர்வதிப்பேன். கத்தர் நம்ம எப்ப விசுவாசம் வந்துச்சதோ அப்பதான் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். விசுவாசத்தை தவப்பட்டா ஆனா ஆரம்பத்துல எல்லாம் விசுவாசம் இருக்குல்ல அவருக்கு கீழ்ப்படிதல் இருந்துச்சு. ஆனா விசுவாசம் வர டைம் எடுத்துச்சு தெரியும். கத்தருக்கு சோதனை உள்ளதாக இல்லையா? ஆமா, கத்தருக்கு சோதனை உள்ளதாக. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசித்தான், அவன் உடனே ஆண்டவர் என்ன பண்ணார் அற்புதங்களை அவன் செய்தார். கத்தருக்கு சோதனை அவனை பார்த்தா ஆண்டவர் சொன்னாரு வானத்து நட்சத்திரங்களை போல ஆசிரியர் ஆசிரியத்தை யாராலும் என்ன முடியாது, அவன் என்ன முடியாது. தாவீது கூட ஒரு வாட்டி எண்ணும் போது ஆண்டவர் கோவம் வச்சுது. அவன் செஞ்ச பாவத்து கூட ஆண்டவர் அவன் அடிக்கல, ஆனா எண்ணும் போது அடிச்சிட்டாரு அவனை. எப்படி எண்ணிட்டு இருக்கலாம் நீ? நான் சொல்லுகிறேன் கவுண்ட்லெஸ் ஜனம், நீ எப்படி எண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனாலும் என்ன முடியாம போயிடுச்சு. அதனால ஆண்டவர் கோவம் வந்துச்சு. கத்திரிக்காய் தப்புனா கூட ஆண்டவர் அடிக்கல, அப்படியே சீக்கிரம் கூப்பிட்டு மன்னிச்சு சீக்கிரம் அனுப்பிட்டாரு. பைபிள் எழுதப்பட்ட இதை தவிர தாவீது எல்லாத்தையும் உண்மையில தான் எழுதி வச்சிருந்தது. ஆனா ஜனங்களை கவுண்ட் பண்ணி ஜனங்களுடைய கவுண்டிங்க குறைச்சாவ, ஆனா சரியா கவுண்ட் பண்ணவே முடியல. அப்பதான் ஆண்டவர் கோவம் வந்துச்சு, வாதி அனுப்பிட்டாரு. கத்திர சில பேர் ஆண்டவர் மன்னிப்பு கேட்டு அப்புறம் சர்வாதங்கட முடியெல்லாம் செலுத்தி அப்புறம் இயேசுலேயுமே லீட்டப்பட்டார். அந்த பட்டை தாண்ட என்ன பண்ணாரு அவன் திருப்பி எடுத்தார். காரணம் தேவனுடைய ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அதிகமான ஜனங்கள். அவன் இன்னைக்கு இருக்கிற ஜனங்களோட கவுண்டிங்ல நம்ம பார்க்க கூடாது. ஆண்டோட ஜனம் எண்ணப்படாத முடியாத ஜனம், கத்தர் என்ன முடியாது. கத்தருக்கு சோதனை விலையிலையா இல்லையா? அவன் இந்தியாவில் கூட யார் யாரு எந்தெந்த ஜாதி எந்தெந்த பாசை எந்தெந்த மதம் அப்படின்னு அவன் கண் பண்ணிடலாம். ஆனா ஆண்டோட ஜனங்கள் யாருன்னு என்ன முடியாது. ஆண்டோட ஜனங்கள் யாருன்னு என்ன முடியாது. ஆண்டவர் இருதயத்தை பார்த்து கவுண்ட் பண்ற தேவன். கத்தருக்கு சோதனை உள்ளதா விலையிலையா? அவன் கிறிஸ்தவங்க பெயர் இருக்கிறனால கவுண்ட் பண்றது இல்ல, ஆண்டவர் இருதயத்தை பார்த்து. இதயத்தின் மேல யாரெல்லாம் இயேசு மேல அன்பு இருக்குதோ, இதயத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை பின்பற்றி இருக்கிறாங்களோ, இயேசு ஒழிஞ்சதுனால நிக்கதேமிங்கிற ஒரு பரிசையன் கத்தருக்கு சோதனை ஒரு அன்னைக்குதான ஒரு பிரசிக்கியார் ராத்திரியில் வர ஆண்டவர்கள் போறா. அவன் பகல வந்தாச்சுன்னா கஷ்டம்னா நம்ம டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. எப்படியாவது இயேசு இடத்துல போகணும், அப்படியே ராத்திரியாவது போய் அவன் என்ன கொடுத்த நேரம் பேசணும். கத்தர் எப்படிப்பட்ட இருதயம் இருக்கு மாதிரி, எப்படியாவது இயேசு பார்க்கணும். அவன் எப்படிப்பட்டவங்களும் இன்னைக்கு உலகத்துல மில்லியன் கணக்கில் இருக்கிறாங்க. கர்த்தருடைய இருதயங்களை பார்த்து அவங்களை என்ன பண்றார், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருக்கு சோதனை விலையிலையா? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழி புத்தகம் 28:25 28:25 நீதிமொழிகள் 28:25. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். பெரும் நெஞ்சுள்ளவன் வழக்கை கொள்கிறான். ஆனா கர்த்தரை நம்புகிறவன், ஏசப்பா யாரெல்லாம் நம்புறீங்களோ இந்த பிரச்சனையில உள்ள போராட்டத்துல கஷ்டத்துல ஏசப்பா எனக்கு உதவிச்சு வரணும் யாரெல்லாம் நம்புறீங்களோ, கர்த்தரை நம்புகிறவனோ என்ன செய்வானா செழிப்பான். செழிப்போம், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்போரும். சங்கத்தில் சொல்லப்பட்ட அவன் இலைகிறாங்கிற மரத்தை போல இருப்பானா. சீசன் வரும்போது நிறைய மரங்கள்லாம் இலை உதிர்ந்து போகும். ஆனா கர்த்தரை நம்புறவங்களுக்கு சீசன்லயே கூட இலை உதிர்ந்து போகாது. கர்த்தருக்கு சோதனை சங்கீதம் 1 சங்கீதத்துல தான் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு சோதனை உள்ளதா? சங்கீதம் 1 சாம்ஸ் 1 3-4 படிக்கலாம், எடுத்தவங்க படிக்கலாம். அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைகிறார்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கோ. ஆண்டவரை நம்புற பிள்ளைகள் இலை உதிர்ந்து போகாத மரத்தை போல அவ இருப்பார்கள். கர்த்தருக்கு நிறைய மரங்கள் அந்த வெயில் சீசன் தான் இலை உதிர்ந்து போயிடும். கர்த்தருக்கு சோதனை அந்த ரோட்ல ஒரு இருக்குது. வெயில் காலம் அந்த குச்சி மட்டும் தான், ஒரு இலை கூட இருக்காது. ஆனா ஒரு 2 வாரம் விட்டு பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் திரும்பி அவன் வந்துடும். ஆனா வேதத்துக்கு கர்த்தர் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை கூட வராதான். கர்த்தருக்கு சோதனை இலை உதிர்ந்து போகாத மரம். கர்த்தருக்கு சோதனை உள்ளதாக இலையா? அதனால பயப்படாதீங்க. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் கர்த்தருக்கு சோதனை நேர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைகிறார்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கோ. இதுவரைக்கும் மனுஷர்கள் உங்க தலைமையில ஏறி போயிருக்கலாம். இதுவரைக்கும் தீய போன்ற சோதனையெல்லாம் நீங்க தாண்டி வந்திருக்கலாம். பயங்கரமான வியாதியெல்லாம் தாண்டி வந்திருக்கலாம். நம்ம எல்லாம் கொரோனாவெல்லாம் தாண்டி வந்திருக்கோம். என்ன தாண்டி இருக்கோம்? ஆமா, அதுக்கு சாதாரண ஈஸி நினைச்சுக்கிறாரு. பெரிய பெரிய ஆட்கள் ஆகட்டும் நம்மளாம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அவனுக்கு கிருபைதான். கர்த்தருக்கு சோதனை விலையிலையா இல்லையா? நிறைய டாக்டர்ஸ் ஆகட்டும், நிறைய ஐஸ்கிரீம் ஆட்கள் ஆகட்டும், ரோட்ல காய் விற்கிறவங்க ஆகட்டும், ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஜீவனை கொடுத்து கர்த்தருக்கு அவனுடைய ஏழ்மையை கனம் பண்ணி கர்த்தர் அவனுக்கு இன்னும் பலத்தை கொடுத்து ஆண்டவர் இரக்கம் பாராட்டி கர்த்தருக்கு சோதனை உள்ளதாக இல்லையா? ஆமா, கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். கர்த்தருக்கு சோதனை உள்ளதாக இல்லையா? அதனால நம்முடைய ஆயுசு நாட்கள் ஆண்டோட கரத்துல இருக்குது. எவ்வளவு நாள் உயிரோட இருக்கோ ஆண்டோட கரத்துல இருக்கிறீங்க. ஆனா இருக்கிற வரைக்கும் இயேசுக்கா எதையாவது செஞ்சுட்டு இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது.
சும்மா இருக்கக்கூடாது, டெட்டா இருக்கக்கூடாது. இயேசுக்காக அவன் எதையாவது செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஹல்லேலூயா. அதனால கர்த்தரை நம்புறவனோ என்ன பண்ணுவானா, செழிப்பான்னு சொல்லப்படுகிறது. நீ வாசித்த சங்கீதத்தில் நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 32:12, Psalms 92:12. நீதிமான் பனையை போல் செழித்து லெபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல வளர்வான். இது ஒரு செழிப்பு சொல்லப்படுகிறது. பனை மரத்தை போல செழிப்பானான். இது இலைதராக மரம். இது என்ன மரம் இது? அவன் எவ்வளவு இலைச்சல் இலை உதிர்ந்து போகலாம். ஒருவேளை அது மேலே கீழே வந்து உதிர்ந்து போகலாம் தவிர சீசன் கணிச்சாது. அந்த இலை உதிர்ந்து போகாது. இலை உதிராங்கிற மரங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு மரம் பனை மரம். கர்த்தருக்கு நீதிமான் பனை போல செழித்து. ஆங்கிலத்தில் பாம் ட்ரீ அப்படின்னு சொல்லப்படுது. பாம் ட்ரீ அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஐட்டங்கள் வருது. பனை மரம் அதில் வரும், தட்டை மரம் அதில் வரும், ஈச்ச மரம் அதில் வரும், பேரிச்ச மரம் வரும், பாக்கு மரம் வரும். இது கூட அதில் ஒன்று தான். ஆனால் இது உயிர் இல்லாதது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலை இல்லையா? ஆமாம். கர்த்தர் இதே போல் அந்த ஒரிஜினல் செடியெல்லாம் வரும். ஃபர்ஸ்ட்ல நம்ம வச்சிருப்போம் சர்ச்சுக்குள்ளெல்லாம். அதுவும் அந்த பாம் ட்ரீ கூட அந்த கொடியில் வரும். தென்னை மரம் போல, பனை மரம் போல இதெல்லாம் அந்த தண்டு வச்சு வளர்ந்து வருது. எல்லாமே ஆமாம். ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஒவ்வொரு ஊரில் ஒரு பாம் ட்ரீ ஸ்பெஷல் இருக்குது. அரபிக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஈச்ச மரம் தான் உள்ள பாம் ட்ரீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய ஐட்டம் இருக்குது. ஆனால் நம்மளுடைய பாம் ட்ரீ என்னன்னா பனை மரம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டுதான். இல்லையா? டாட்டி மரம் இல்லைன்னா டாட்டி மரம். சேலம் சேனை பனைமரம் இல்லைன்னா சேலம் கருப்பட்டி. என்னது? ஆமாம், கருப்பட்டி. பனை மரத்தில் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆரோக்கியம் தான். அதில் வியாதியே கிடையாது. ஆமாம், சுகர் கேரில் கூட வியாதி இருக்குது. இந்த சீட்டில் என்ன கிடையாது, இப்போ வியாதி இல்லாதது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலை இல்லையா? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒரு பக்கம் பனைமரம் ஜாஸ்தி, ஒவ்வொரு பக்கம் பனைமரம் இருந்ததா? சேலம் வந்தாலும் பனைமரம் வரும். ஆனால் எங்கெல்லாம் வெயில் ஜாஸ்தி இருந்தோ, உஷ்டம் ஜாஸ்தி இருந்தோ அங்கே தான் அது நல்லா வளரும். அங்கே தான் நல்லா பச்சையாக இருக்கும். அங்கே தான் செழிப்பாக இருக்கும். அங்கே தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலை இல்லையா? ஆமாம். கர்த்தர் நம்ம ஊருக்கு பாம் ட்ரீ என்ன அப்படின்னா பனைமரம். வெளிநாடுகளுக்கு பார்ப்பீங்கன்னா பேரிச்ச மரம், இந்த பாக்கு மரம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தென்னை மரம் நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான். இல்லையா? அது எல்லாமே டோட்டலாகவே பாம்பை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில், தமிழ் பைபிளில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் நீதிமான் பனையை போல செழித்து. பனை மரம் எப்போ செழிப்பா இருக்குன்னா, எங்க அதிகமான உஷ்டம் இருக்குதோ அங்கதான் அந்த பனை மரம் இருக்கும். நல்லா செழிப்பான இடத்துலலாம் இதுக்கு அங்கே கிளம்பிட்டு ஒத்துக்காது. இதுக்கு என்ன இருக்குன்னா நல்லா வெயில் அடிக்கணும். நல்லா ஆமாம், நல்லா வெயில் இருக்கணும். ஆனால் இது நல்லா செழிப்பாக இருக்கும். நல்லா பச்சை பசேர்ந்து ஆமாம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான். இல்லையா? தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இந்த பனை மரங்களை வச்சு வளர்க்குறதுக்கு நிறைய கவர்மெண்ட்லேயும் ப்ரைவேட்லேயும் நல்லா ஹெல்ப் பண்ணுறோம். கர்த்தருக்கு. ஏன்னா நம்ம ஊரில் அது நல்லா குயிக்காக வரும், ஸ்ட்ராங்காக இருக்கும், தலைமுறைகள் இருக்கும். தலைமுறைகளை அவன் எனக்கு எங்கள் தாத்தா பார்த்தாரு, எங்கள் அப்பா பார்த்தாரு, நான் பார்த்தேன். அந்த பனை மரம் அப்படியே செழிப்பாக இருக்கும். ஆனால் எவ்வளோ வெயில் அடித்தாலும் அது வாடி போகாது. வாடி போகாது. ஏன்னா அதோட வேர் வந்து தண்ணி எவ்வளோ தூரத்தில் அங்கே பேருமாது. இந்த வேர் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பனைமரத்தோட வேரெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் ஜூஸ் குடிக்கிறீங்களா? எல்லாம் இருக்குது. ஸ்ட்ரா, அந்த ஸ்ட்ரா மாதிரி தான் அந்த வேர். மற்ற வேர் மாதிரி அப்படி நேராக இருக்காது. செட்டில் ஹோல்ஸ் இருக்கும், நாலா பக்கமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரா இருக்கும். அப்படியே தான் போகாது. எங்கே போய் தண்ணி எங்கே இருந்தாலும் சரி, சுமார் 1000 அடி நீளம் கூட அது போமா. தண்ணி ரொம்ப டீப்பாக இருக்குன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு அங்கே இருக்கணும். அப்படி உறிஞ்சி மேலே அடிக்கிறோம். கையடி பச்சையாக இருக்கணும். நீ எப்போ ஆமாம், இங்கே நான் எப்படி இருக்கலாம் அது கேட்காது. நீ தலை எப்படி இருக்கணும்? பச்சையா இருக்கணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, நீதிமான் பனை போல எப்படி இருப்பான்? செழிப்பா இருப்பான். 1000 அடி டீப்பா இருக்கிற தண்ணியை கூட இழுத்து மேலே விட்டு அது பச்சை பசேன்னு வச்சிருக்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிறான். நீதிமான் பனை போல அவன் செழித்து. ஆனால் ஆண்டோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும் நீங்க காஞ்சி போக மாட்டீங்க. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒட்டிக்கு போக மாட்டீங்க. மரணத்துக்கு எழுந்தாலும் வியாதியே வந்தாலும் உங்களுக்கு மரணம் வராது. வேதம் சொல்கிறது, கர்த்தரால் மரணத்துக்கு நீங்களாக வழிகள் உண்டு. ஆமா, மரண கட்டிலிருந்து இயேசுவைக்கு உண்டாலும் வீட்டில் தருவீங்க நீங்க. ஆமா, பவுல் தான் சொல்லுற, கர்த்தராக சிந்தித்தோம் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கிடையாது. கண்டிப்பா மரணம் இருக்கு. ஆனால் மரித்தோர் உயிர்ப்பிக்கிற தேவன் இருக்கிறாரு. மரித்தோரையும் உயிர்ப்பிக்கிற தேவன். அவர் எங்களை உயிர்ப்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை இல்லையா? அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார். இன்னியும் அவன் தப்புவிப்பார். கர்த்தருக்கு வியாதி விடுவிப்பார். உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்குது. ஆண்டவர் தேடுது. ரெகுலராக ஆண்டவர் தேடுது. ஏசப்பா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படி வைத்திருக்கிறார். அவர் எல்லாமே எப்பவுமே ஆயத்தப்படி வச்சிருப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. இல்லையா? இல்லையா? ஆமா, சவுல் ஒரு முறை கழுதை தேடிட்டு போனான். கழுதையை காணுங்க அப்பா, கழுதையை தேடிட்டு வர விட்டாரு. கதை நம்மளாம் கழுதையை காணுன்னா விட்டுருப்பாங்க. கழுதை தானே படம் போயிட்டு போட்டு கதற்கு சோதனை கழுதை தேடி போனான்.
லாஸ்ட்ல பார்த்தா கழுதை கிடைக்கவே இல்லை. கடைசியில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஜோப் பண்ணி போறாங்க. கத்தருக்கு எங்கே போய் கழுதை காணிச்சா, கழுதையில அப்புறம் பார்த்துக்கலாம், நீ ஃபர்ஸ்ட் இங்கே வடக்கா ஒரு முன்னத்தோட ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். கத்தருக்கு சோதனை விலையிலையா ஒரு மாட்டோட ஒரு முன்னத்தோட ஒரு ஆளுக்கு வரலாம். அப்போ எப்படி சாப்பிட்டு போங்க அவங்களாம். நம்ம ஒரு லெக் பீஸ், கோழி லெக் பீஸை பார்த்தாலே பயமாகுது. கத்தருக்கு சோதனை விலையிலையா ஜீரணமாகுமா, இதுக்கு மேலே இதெல்லாம் போட்டு அமைக்கணுமா, இதுக்கு மேலே காங்கிரீட்லாம் போடணுமா, வெளியே வந்துடாம கத்தருக்கு சோதனை பண்ணதான் விலையிலையா அப்படின்னு ஆயத்தம் பண்ணியிருந்தா. ஆண்டவர் ஒரு நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டார், நாளைக்கு வந்து கழுதை தேடி வருவான், அவனுக்கு ஆயத்தம் பண்ணி வை, அவனுக்கு தேசத்துக்கு ராஜாவாக்கு ஃபர்ஸ்ட் கிங்கை மாற்று, நல்லா ஹைட்டாக இருப்பான், அவனுக்கு தோல் கீழே தான் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் இருப்பாங்க. கழுதை தேடி வர்றவங்க தான் கத்தருக்கு. ஆனால் நீ என்ன பண்ணணும், ஆமா ஆண்டவர் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தாரு பாருங்க, வேற ஆமா ராஜாவாகக்கூடிய இருதயத்தையே கொடுத்துட்டாரு. அவனுடைய சுவாபத்தில் அவன் ராஜாவாகக்கூடிய எதுவுமே கிடையாது. கூடும் போது எங்க ஒழிச்சுக்கிட்டு தான் ஒரு ஸ்டேர் கேஸ் கீழே போய் தலைவாடங்களுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு தான். ஆண்டவர் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்து அவனை தீர்க்கதரிசியா மாற்றி, அவனும் தீர்க்கதரிசியில் ஒருவனா என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அவனை மாற்றி அவனை ராஜவாக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை கொண்டும் தேசத்தில் என்ன பண்ணார், பெரிய காரியங்களை அவர் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம நினைக்கிற கொண்டு ஆண்டவர் நம்மை கொண்டு செய்யற காரியங்கள் பெரிய காரியங்கள். நம்ம நினைக்கிற நம்மளுக்கு நல்ல தாழ்வு மனப்பான்மை, நம்மளுக்கு எப்பவுமே தாழ்வு மனப்பான்மை நல்லதுதான். அங்க ரொம்ப வாய்க்கெல்லாம் ஓவரா பேசிடக்கூடாது. ஆனா ஆண்டவர் நம்மை கொண்டு திட்டம் இருக்குது, ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய பெரிய பிளான் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அல்லேலூயா. அந்த தரிசனமோ அந்த தேவனுடைய வார்த்தையினால் உள்ள விசுவாசத்தினால நம்ம பேசலாம், தப்பு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யார் சொல்கிறார், கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு தாழ்ச்சியே கிடையாது. அவர் என்னை புல்ல நாடுகளை மேய்க்கிறார், அப்புறம் தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவனுடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதி பாதையில அவன் நடத்துறார். மரணம் வரட்டும் பரவாயில்ல, ஆண்டு கூட இருக்கிறாரியா. மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், நம்முடைய கோல் நம்முடைய தடிவனை தேய்ச்சோம் அப்படிங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மேய்ப்பன் கையில 2 கோல் இருக்குது, 2 கோல், ஒன்று கோல் ஒன்று தடி. கோல் எதுக்கு அப்படின்னா ஆடுகளுக்கு ஆகாரம் கொடுக்குறது, தடி எதுக்குன்னா ஆடு பிடிக்க வர்றவனுக்கு கொடுக்குது. ஆமா, ஆடு பிடிக்க வரானோ தடியில் ஒன்று கொடுத்து, ஆமா எவன் ஆடு பிடிக்க வரானோ திருட வரானோ ஆட்டை திருட வரானோ அவன் காலில் கொடுத்து என்ன பண்ணிடுறாரு, அவன் அனுப்பிட்டுருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் ஒரு காலத்துல பாசஸ்லாம் அப்படி சொல்லல, நீ தப்புன்னு ஆண்டவர் கால் அடிச்சு ஓடிச்சுவார் தான் சொல்லியிருந்தாங்க. அது சரியான ஒரு அர்த்தம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அல்லேலூயா. கோல் ஆடுகளுக்கு ஆகாரம் கொடுக்க, எட்டாத ஏரங்களை பிடிச்சி இழுக்கிறதுக்கு. கர்த்தருக்கு அந்த செடியிலெல்லாம் இழுத்து கீழே வச்சு ஆகாரம் கட்டுப்பாங்க. தடி எதுக்குன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஓனாய் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆட்டை பிடிக்கிறது அது ஓனாய்க்கு. அங்கே ஒன்று கூட்டுக்கு போய் நமக்கு ஒரு ஆட்டம் கிடையாது. அப்பா கழுத்துல அப்படியே வச்சு அபிக்கலான்னு வந்தான். ஆனா ஏசப்பா என்ன பண்ணாரு, அவன் விடுதலை ஆக்கிட்டாரு. இல்லையா? ஆமா, சத்துருக்கு இருப்பதா பந்தி ஆயத்தப்படுகிறார். உங்களுக்கு விரோதமா இருக்கிற பிசாசா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், நரியா இருக்கலாம், சிங்கமா இருக்கலாம், கரண்டியா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதா. வாயை பிடிச்சு கிழிச்சு நான் நினைக்கிறேன், இந்த தாவீது கையில இருக்கிற அந்த தடியை வச்சு கரெக்டா சிங்கத்தின் வாய்க்குள்ள விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் போட்டோட பிடிச்சு கழிச்சுட்டான். ஏன்னா திருப்பி என்ன பண்ண லாக் ஆகுது, அது அப்படியே ஒரு தடியை வச்சு நாட்டவர் என்ன பண்ண நமக்கு விரோதமா வருகிற எதிராளிகளை அவ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அல்லேலூயா. அவன் எதிராளிகள் ஆண்டவர் காலி பண்ணிடுறார். அவன் நம்ம கடிச்சிடக்கூடாது, கர்த்தருக்கு அவனுடைய வாழ்க்கையில அவன் நம்ம நஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அதை வைத்து நம்மை தைரியப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால நீதிமான் படையை போல செழித்து ஆனால் வர மாதிரி நீங்கள் செழிப்பா இருப்பீங்க. எவ்வளோ வேலை அடிக்கணும், எவ்வளோ பிரச்சனை வந்து போராட்டம், வாழ்க்கைனால எல்லாமே நிறைஞ்சதான் போராட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெயில் காலம் உண்டு, மழை காலம் உண்டு, குளிர் காலம் உண்டு, எல்லாமே ரொட்டேஷனாக வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நல்லது ஆரோக்கியத்துக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளது. எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வாதமாக தான் வைத்திருக்கிறார். மழை தேவன் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், குளிரை தேவன் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், வெயிலே தேவன் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நம்ம தேசத்தில் பரவாயில்ல 3மே ரொட்டேஷன் வருது. சில தேசத்தில் 3 வராது. சில இடங்கள்லாம் அவங்க வெயிலே பார்க்கறது இல்லை. 6 மாதம் தான் வெயில் பார்ப்பாங்களாம். சாரி, அதுக்கப்புறம் வெயில அவங்க பார்க்கறது இல்லை. ஃபுல்லாக குளிர் பண்ணி, ஆனால் அங்கேயே ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, அங்கேயும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் அந்தந்த சூழ்நிலைக்கு அந்த மாதிரி ஜனங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கொரியா தேசத்துல 1 மாசம் தான் வெயில தெரியுமா. ஆனால் அங்கே தான் உலகத்துல பெரிய எழுப்புதல் நடக்குது. 7 ட்ரெஸ் போட்டு தான் வெளியே போக முடியும், அவ்வளோ குளிர். ஒரு கிளாஸ் தண்ணி நீங்கள் வெளியே வச்சுன்னா ஐஸ் கட்டியாக மாறிடும். அப்படிதான் நான் படித்த புஸ்தகங்கள் எல்லாம் கொரியா தேசத்துக்கு கொஞ்சம் எழுதப்படுது. அதான் தெரியும், நான் போயிட்டு அனுப்ப முடியாது. கர்த்தருக்கு உள்ளெல்லாம் ரூம் ஹீட் இருந்தால் தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும். ஆனால் அந்த தேசத்தில் உலகத்தில் நம்பர் 1 எழுப்புதலும் ஆலயங்களும் ஜனங்கள் சொல்லி போகிற ஜெபிக்கிற இடமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 லட்சம் பேர் சர்ச்சுக்குள்ள இருந்தால் 2 லட்சம் பேர் வெளியே இருக்கிற ஆலயமும்
கத்தருக்கு வீடுகள் தோறும் ஆலயமோ, எல்லா அப்பார்ட்மெண்ட்லயும் ஆலயமோ கத்தரை நடந்து கொண்டு இருக்கு. தேவனை ஆராதிக்கிற ஆராதனை அவர் நடந்து கொண்டு இருக்கிறது. காரணம் அப்படின்னா குளிர் வந்து அவங்களுக்கு தடை கிடையாது, ஐஸ் கட்டி வந்து அவங்களுக்கு தடை அவர் கிடையாது. கத்தருக்கு வெயிலே வரல அப்படிங்கிற எல்லா நிலவையிலும் தேவனை தேடுகிற ஜனங்கள் அவ இருக்கிறாங்க. கத்தருக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கத்த ஜனங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உடத்துக்கு பலத்தை கொடுத்து, அந்தந்த சூழ்நிலையில தேவன் அவங்களை ஆசீர்வாதமாக அவர் நடத்தி வருகிறார். கத்தருக்கு சோதரம் இல்லையா? எல்லா சூழ்நிலையிலையும் தேவன் நம்முடைய ஜனத்தை நடத்துகிறார். சூழ்நிலைகள் மாறிச்சு, கிளைமேட் மாற்றினா ஃபீல் பண்ணாது. அதுல தேவையான ஆரோக்கியத்தையும் தேவையான பலத்தை கத்தவங்களுக்கு அவர் தருவார். அதனால நீதிமான் படை போல செழிப்பார். பனைமரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஓலை, அதில் இலை, அதில் வேஸ்ட்டு, அதில் மரம், நம்ம பில்லர் போடுறோம். அந்த காலத்தில் வீடு கட்டும் போது பனை மரத்தை 2-4 கட் பண்ணி அதுதான் பில்லர். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோ வேர்லாம் வேஸ்ட்டாக போகாது, வேர்லாம் விறகு உதவும். ஏன்னா நம்ம அந்த ஊரில் இருந்தாலும் கத்தருக்கு அவங்கள ஏற்று செட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கத்தருக்கு சோதரம் இல்லையா? இல்லையா? ஆமாம், அதில் நொங்கு இருக்குது. அப்புறம் அந்த பழம் அப்படியே சுட்டு சாப்பிடும். அப்படியே நல்ல எல்லோ கலர் இருக்கும், நல்லா இருக்கும். அதில் கிழங்கு வருது. கதிர அதோட ஓலைகள், அதோட மட்டைகள், கதிர மட்டைகள் தான் நார் கிளிக்கிறது தான். கதிர அதோட கட்டர் அடிச்சு நார் கிழிச்சு நான் பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கிறேன் சின்ன வயசில். கதிர சோதனை தான் விலை இல்லையா? ஆமாம், தேங்காய் நார் மாதிரி அது அதோடைய நார் வரும். இன்னும் ரொம்ப ஹெவி ஸ்டாக் அது. கதிர சோதனை அதோட ஏற்று ஒன்றும் நஷ்டப்படாது, எல்லாமே ஆசீர்வாதமானது இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. பயப்படாதீங்க. பணமரம் கருப்பாருங்களா நினைச்சாதீங்க. அதை அப்படிலாம் அடிக்காத, யோசித்து தியானிச்சு பாருங்க. அதில் இருக்கிற ஆசீர்வாதம் வேற எங்கேயும் கிடையாது. எவ்வளோ வெயில் அடித்தாலும், எவ்வளோ மழை பெஞ்சாலும், தமிழ்நாட்டில் எவ்வளோ புயல் வந்துருக்குது, எவ்வளோ தென்னை மரம் விழுந்துருக்கு, வாழை மரம் விழுந்துருக்குது, வீடுகள் போயிருக்குது. இது வரைக்கும் ஒரு பனை மரம் விழுந்ததாக சரித்திரம் கிடையாது. எவ்வளோ ஸ்பீடாக அடித்தோம், இது வரைக்கும் ஒரு பனை மரம் புயல் அடிச்சு கீழே விழுந்துச்சு அப்படிங்கிற சரித்திரமே இல்லை. காரணம்னா ஆண்டவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறாரு. ஆனால் நீதிமான்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோதான் புயல் அடித்தாலும் காற்று அடித்தாலும் அழிஞ்சு போக மாட்டீங்க, பயப்படாதீங்க. கத்தர் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. கத்தர் புயல் அடிக்க காற்று வீச அப்போதான் அது வேர் ஸ்ட்ராங் ஆகும், வேறு இன்னும் டீப்பாக போயிட்டே இருக்கும். கத்தருக்கு சோதனை உள்ளதா விலையிலையா? நம்ம பூமியுடைய தரையோட மண்ணோடு பிடிச்சிருக்கிறதா அதோட வேர். மற்ற வேர் மட்டும்தான் போவோம். இது அப்படி இல்லை, பைப் மாதிரி போகும், ஸ்ட்ரா மாதிரி போகும். உள்ளே மண் இருக்கு, வெளியும் மண் இருக்கு. மண்ணோடு சேர்த்து பிடிச்சி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ புயல் அடிச்சாலும் காற்று அடிச்சா ரொம்ப ஓவரெல்லாம் வளராது. இது ஓவரெல்லாம் வளர 10 அடி 15 அடி அதிகமான ஹைட், அவ்வளோதான். கதை மிஞ்சி போட இருது, ரொம்ப பலசாக இருந்தால் கதற்கு சோதனை உள்ளதாக விலை இல்லையா? ஓவரா வளராது, ஆனால் ஓவர் ஸ்ட்ராங்காக இருக்கும். கதற்கு சோதனை விலை இல்லையா? ஆமாம், கதற்கு ஆண்ட பிள்ளைகளோட ஆண்டவர் விதமாக தான் உங்களை ஆசிரியக்கிறாரு. மற்றவங்க பார்வைக்கு அதிகமாக தெரியாவிட்டாலும் அந்தரங்கத்தில் நீங்கள் மிக உறுதியானவர்கள், அந்தரங்கத்தில் நீங்கள் செழிப்பானவர்கள், அந்தரங்கத்தில் நீங்கள் ஆசீர்வாதமானவர்கள், அந்தரங்கத்தில் அநேகருக்கு நீங்கள் பிரயோஜனமானவர்கள். உடைய சரீரத்தில் மனமரத்தில் ஒரு சிறு திருப்பு கூட வேஸ்டா போவாது. இது ஆகாது அப்படின்னு தூரப்படக்கூடியது எதுவுமே கிடையாது, எல்லாமே பிரயோஜனமானது. ஆமா, அதே போலதான் கத்திர பிள்ளைகள் எல்லா வேலையும் பிரயோஜனமானவர்கள். கத்தர் விசுவாசம் உள்ளதா வேலை இல்லையா? ஆமா, கத்தர் உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரோ அந்த சபையில பிரயோஜனப்படுத்துங்க, வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்துங்க, இந்த வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்துங்க. எல்லாமே இந்த தேசத்துக்கு கத்திரங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதமாய் அவர் மாற்றுவார். கத்தர் விசுவாசம் வேலை இல்லையா? அப்படி நான் நீதிமான் படைய போல செழித்து பணம் வரவா நீங்க செழிப்பா இருப்பீங்க. நம்புங்க, ஆண்டோட வார்த்தை நம்புங்க. கத்தரோட வாழ்க்கையில் என்ன பண்ணார்? பெரிய காரியங்களை அவர் செய்வார். கத்தருக்கு சோதனை உள்ளதாக. அதே வருஷத்துல அடுத்த வருஷம் படிங்க, 13ஆம் வருஷம் படிங்க, 13. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் இந்த தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்தில் தேவனுக்குள்ள யாரெல்லாம் நடப்பட்டவங்களா இருக்கிறாங்களோ அவங்க செழித்திருப்பார்களா? கத்தருக்கு ஆண்டவங்கள நீங்க அப்படி ஸ்ட்ராங்கா நட்டணும். எல்லாம் வந்து அவர் பார்த்துக்கிறார், பயப்படாதீங்க. ஆமா, கத்தருக்கு என்னென்ன வரட்டும், கத்தருக்கு வர வேண்டியெல்லாம் வரட்டும், அப்புறம் வர வேண்டியதெல்லாம் வரும், வர வேண்டியெல்லாம் வரட்டும், அப்புறம் வர வேண்டியதெல்லாம் ஆசீர்வாதங்கள் வரும். வேற என்ன நினைக்கிறது? அப்புறம் என்ன பண்ணும்? ஆமா, கத்தருக்கு சோதனை உள்ளதாக விலை இல்லையா? அப்புறம் நல்ல அருமையான பாட்டு பண்ணார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை நினைச்சோம். ரொம்ப வருஷம் துன்பப்பட்ட பாஸ்டர், ரொம்ப வருஷம் பரவாயில்ல, ரொம்ப வருஷம் நீ ஆசீர்வாதமா இருப்பாடி. கத்தருக்கு சோதனை விலை இல்லையா? எல்லாம் சேர்த்து தருவார், ஆசீர்வாதமா தருவார். பயப்படாதீங்க. கத்தரை நம்புறவங்க யாரும் வெட்கப்பட்டு போடாத சரித்திரமே அவன் கிடையாது. கத்தருக்கு சோதனை விலை இல்லையா? ஆமா, கத்தருக்கு சோதனை. ஆண்டவர் வந்து பொய் சொல்ல மனுஷன் கிடையாது, மனமாற மனுப்புத்திரனும் கிடையாது.
கிடையாது. மனுஷன்ல மனம் மாறிடுவாங்க. ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, மனமாற சொன்னதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, தாவீது வந்து அன்னைக்கு நான் ஒரு சின்ன பையனா இருந்தேன், நீ நல்ல பையனா இருந்த, அதனால நான் வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டேன். ஆனா இப்போ நான் மனமாறுங்க. ஆண்டவர் மனமாறுனாரா? இல்ல, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவனுக்கு கண்ணே தெரியாவிட்டாலும் ராஜாவா இருந்தான். அந்த பெட்ல தான் இருந்தாரு அவரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பவும் அவனை ஆண்டவர் ராஜாவா வச்சிருந்தாரு. ஆண்டவரே சொன்னாரு, அவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இன்னொரு ஆள் அபிஷேகம் பண்ணு. அது வரைக்கும் ஆண்டவர் அவனோடு இருந்து கர்த்தர் எவ்வளவு எதிராளி வந்தாலும் ஆண்டவர் பாருங்க, தாவீதை கைவிடல பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அல்லேலூயா. நம்ம தாவீது சத்தெல்லாம் தியானிச்சுன்னா நமக்கு பயமா இருக்கும். எப்பப்பா தாவீதை கர்த்தர் உயர்த்தினாரு, ஆனா இவ்வளவு எதிராளிகளா, இவ்வளவு சத்துருக்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு இருந்தது. நல்ல ஆலோசனை மந்திரி ஐத்தோப் நம்பர் 1. அவனை ஆப்போசிட் கட்சியில போய் சேர்ந்துட்டான், எதிர் கட்சியில போய் சேர்ந்துட்டான். தாவீதே ஜெபம், ஆண்டவரே ஐத்தோப் நல்ல ஆலோசனை சொல்லுவானே, அவன் நல்ல ஆலோசனை பண்ண இன்னைக்கு நீ காலி பண்ணிடுவான். அதனால அவன் ஆலோசனை அபத்தமாக்கும். அப்படி தாவீதே ஜெபம்டான பார்க்க அவ்வளவு பெரிய கிளாடியா இருப்பான். தாவீதே ஜெபம், ஆண்டவரே ஐத்தோப் ஆலோசனை அபத்தமாக்கும், இவன் ஆலோசனை கீழ்படிய விடாது. ஜெபம் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இன்னொருத்த ஆலோசனை கொடுத்தான், இவன் ஆலோசனை விட்டுட்டான். விட்ட நிலைமை போய் தூக்கி செத்துறான். நான் நல்ல ஆலோசனை கீழ்படியலாம், சாரமி செத்துறான். தாவீதுக்கு விரோதமாக பண்ணதுனாலதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் எதிர்க்கட்சியில போய் சேர்ந்துட்டான். ஆசாரியர் எதிர்க்கட்சியை போய் சேர்ந்தாங்க. ஊழியக்காரர்களே அவனுக்கு எதிராளியா மாறினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிலிட்டரி கேப்டன் கூட எதிராளியா மாறினாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் ஒரு நாள் எதிராளியா மாறவே இல்லை. கர்த்தர் அவனுக்கு அனுகூலமா இருந்தார். அனைத்து தேவன் உண்மை உள்ளவர். சிறு வயதில் அபிஷேகம் பண்ணிட்டேன், இப்ப நீ வயசாச்சு, அதனால இப்ப நீ வேண்டாட்டுல எவ்வளவு வயசானாலும் நான் சொன்னதாயா. ராஜாவா இருப்பேன்னு சொன்னா சொன்னதுதான். கர்த்தருக்கு மாற்றமே கிடையாது. மாத்திரம் இல்ல, தாவீதுக்கு நிச்சயமான கிருபையை ஆனால் நமக்கும் நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ராஜா பயப்படாதீங்க. கர்த்தர் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பாங்களா, செழித்திருப்பார்கள். தேவனுடைய ஆலயங்களில் செழித்திருப்பாங்க. ஆனால் திருநாள் சபைக்கு நடந்து வந்தவங்க, சைக்கிள் கூட இல்லாதவங்க, இன்னைக்கு 2 வீலர் 4 வீலர் 4 அப்சர் பண்ணி 2 வீடு வாடகை வேங்கிற அளவுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு நடந்து வந்தவங்க தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பேரட்சியரால் அப்படி எல்லாம் வழங்கி இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர்களை உயர்த்திருக்கிறார். நடந்து வந்தவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியால் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருக்கிறாங்க, அவர் செழித்திருப்பார்கள். ஆண்டவரே செழிப்பா இருப்பீங்க, மனமரம் மாதிரி செழிப்பா இருப்பீங்க. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் காஞ்சி போக மாட்டீங்க. இலை உதரா இருக்கிற மரம், இலை உதரவே உதரவே உதராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அதுல ஒரு பொருள் கூட வேஸ்ட் ஆகுது ஆகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தர் பிள்ளைகள் தைரியமா இருங்க. கர்த்தர் பிள்ளை என்ன பண்ணுவார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, ஏசாயா புத்தகம் 35:1, ஐசியா 35:1. வனாந்திரமும் வறண்ட நிலமும் கழித்து காடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அல்லேலூயா. ஆனா வனாந்திரத்துல கூட ஆண்டவர் செழிப்பை கட்டளையிடுகிறார். வாழ்க்கை வனாந்திரமா இருக்கலாம், பயப்படாதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர்களை செழிப்பா மாற்ற போறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாழ்க்கையில வனாந்திரமா இருக்குது, இது வரைக்கும் கூட நன்மையை அனுபவிக்கலையா, இது வரைக்கும் வாழ்க்கையை கஷ்டத்தை தானே அனுபவிச்சுங்க. பயப்படாதீங்க. ஆண்டவர்களை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்களோட வனாந்திரமான வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் செழிப்பை மாற்ற போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. அல்லேலூயா. ஆமா, 2வது சொல்லும்போது அதை மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் லிபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்படைய அலங்காரமும் அது கழிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நம்ம தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அவருடைய மகத்துவத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆமா, வனாந்தரத்தில் செழிப்புண்டாம். இஸ்ரவேல் தேசங்கிறது ஒரு வனாந்தரம் தான். இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசம் ஒரு, ஆனா இன்னைக்கு அதுல இருக்கிற செழிப்பு எங்கேயும் இல்லை. கர்த்தருக்கு ஏன்னா ஆண்டவர் அந்த வனாந்தரத்தை செழிப்பாடு பண்ணாரு. பார்த்துட்டா உலகத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாமே அங்கே உருவாகுது. கர்த்தருக்கு நம்ம ஆட்களுக்கு நமக்கு உருவாகிற அளவுக்கு நமக்கு சப்ளை பண்ண முடியல. கர்த்தர் ஆனா அவன் ஒரு சின்ன நாடு தான். கர்நாடகாவில் பாதி தான் இருக்கும் இஸ்ரவேல் தேசம். பாப்புலேஷன் பார்த்தா பெங்களூர்ல இருக்கிற ஜனத்தோட பாப்புலேஷன் கம்மி. பெங்களூர்ல ஒடையாள் கோடி இருந்தாங்க. இப்போ இந்த கொரோனாவில் 88 லட்சமா மாறி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அங்கே இருக்கிற மொத்த டோட்டல் பாப்புலேஷன் 70 lakhs தான். 70 லட்சம் தான். பெங்களூர் இருக்கிற ஜனத்தோட கம்மி தான். ஆனால் ஆண்டோடைய ஆசீர்வாதம் வனாந்தரத்தை செழிப்பை மாற்றி உலகத்துக்கே ஆசீர்வாதமாக, உலகத்துலேயே தட்டுப்பட்டு அங்கே வாங்கிடலாம். எங்கே வாங்கிடலாம்? ஆமாம், அங்கே வாங்கிடலாம். சப்ளை பண்ணுற அளவுக்கு கர்த்தர் எல்லா வகையிலையும்
அவன் கத்தருக்கு சோதரம் விளையிலையா அங்க பழுக்கிற மாதிரி திராட்சை பழம் எங்கேயும் பழுக்காது, அங்க பழுக்கிற மாதிரி டேட்ஸ் வேற எங்கேயும் கிடையாது. கத்தருக்கு அந்த அளவுக்கு அந்த வனாந்தரத்தை ஆண்டவர் இடமா மாத்திருக்கிறாராம், செழிப்பாய் மாத்திருக்கிறாரு. கத்தருக்கு சோதரம் கூட விளையிலையா அவன் எதையும் எடுத்துட்டு பெஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எங்கே கிடைக்கிறோம் இஸ்ரேல் தான், ரெண்டாவது அரபிக் கண்ட்ரிகள். கத்தருக்கு சோதரம் விளையிலையா அப்படின்னா வனாந்தரங்களிலே ஆண்டவர் செழிப்பை கட்டளை எடுக்கிறார். வாக்கியம் வனாந்தரமா இருக்குது அப்படின்னு உங்களை வந்து நொந்து கொள்ளலாம், சில இடத்துல நம்ம எல்லாமே நொந்து கொள்வோம். ஆனால் வாக்கிய வனாந்தரம் எந்த வகையிலாவது ஒரு சுகம் இருக்குதா? இல்லை, பயப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க. வனாந்தர வாழ்க்கையில் ஆண்டவர் செழிப்பை கட்டளை எடுக்கிறார். கத்தருக்கு சோதரம் விளையிலையா அவன் வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை கட்டளையிட்ட தேவன். ஒரு ஆகாருக்காக ஒரு இஸ்மவேலுக்காக ஒரு நீரூற்றை ஆண்டவர் கொண்டு வந்தார். கத்தருக்கு சோதரம் விளையிலையா அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. ஆபிரகாமே கொஞ்சம் தண்ணி அப்பத்தை கொண்டு அனுப்பி விட்டான். இதான் அவங்களுக்கு கிடைச்ச டைவாஸ் கிடைச்ச சீதனம். ஆமா, கத்தருக்கு சோதரம் கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணி தான். கத்தருக்கு சோதரம் அவ்வளோதான். அப்படிக்கு சூழல் அவ்வளோ தான் கொடுக்க முடியும். எனக்கு பிரச்சனையே பெருசா இருக்குது. அதே நம்ம போப்பா இடத்த காலி பண்ணுறேன், இடத்த காலி பண்ணுமா. ஆமா, இவளுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது, உதவி செய்ய யாரும் கிடையாது. வனாந்தரம் அக்கப்பக்கம் வீடு கிடையாது, குழந்தை சாக கிடக்குது, ஆண்டதோய் அழுகுறான். நிறைய பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். தூரத்தில் திரும்பி அழுதா பாருங்க, சவுண்டு கேட்குது, தண்ணி பொங்கி வருது. தண்ணி அங்கே போரல் போட்டு வரல, போரல் போடாமலே என்ன பண்ணுது, அவன் தண்ணி பொங்கி வருது. தண்ணி வரும் அள்ளி குழந்தைக்கு கொடுத்து தான் குடித்து கதற்கு சோதர வனாந்தரத்தில் அவன் பெரிய ஆள மாறினான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அப்படின்னா அந்த வனாந்தரத்திலேயே நீரூற்றை புரளப்பட்டிருந்த இன்னைக்கு அது இருக்கு. 4000 வருஷம் ஆனாலும் இன்னைக்கு சொல்லப்படுங்க அந்த நீரூற்றில் தண்ணி வந்துகிட்டா இருக்குதான். நம்ம 1000 அடி போர் போட்டாலும் வெயில் வந்து தண்ணி வருதில்லை, ஏதோ மழை தண்ணி சைடில் சிட்டி தான் வருது இல்லையா, ஊற்று வர மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியம் இல்லாதபடிக்கு தண்ணி 1000 அடிக்கு மேலே கொண்டு விட்டாரு. கத்தருக்கு சோதரம் விளையிலையா தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதப்படுகிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாராலும் சரி, இஸ்மவேலாக சரி, ஆகாராக சரி, கர்த்தருடைய நாமத்தை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்கள் யாராயிருந்தாலும் சரி தேவன் அனுப்பிச்சார் அற்புதங்களை அவர் செய்கிற தேவன். அற்புதம் அன்னைக்கு தேவை அவங்களுக்கு ஒரு தண்ணி கிடைச்ச போது, அன்னைக்கு தண்ணி கிடைச்சா உயிர் பிழைச்சிடும். அந்த ஒரே பிரச்சனை தான், உயிர் கிடைச்சிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் பெரிய ஆளாயிடும். பெரிய ஆளா அவன் கர்த்தர் மாற்றிட்டார். கர்த்தருக்கு சோதரம் விளையிலையா அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சுயமா இருக்கிறார். கர்த்தருக்கு சுயமா கூப்பிட்டாலே போதும், வந்துடுவார், அற்புதம் செய்கிறார். கர்த்தர் ஏன்னா அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனனா வேற யாரும் கிடையாது, அவர் தான் சிருஷ்டித்தார். கால சூழ்நிலையில் ஆண்டவரோட தூரமா போயிட்டோம். ஆனா இன்னைக்கு அவர் நாமத்தை வைக்க விடும் போது அவர் வரணும்னு நம்ம கூப்பிடுறதுனால அவர் வந்துடுறாரு. கர்த்தருக்கு சோதரம் விளையிலையா நம்ம கூப்பிட போறேன்னு அவருக்கு தெரியும், கூப்பிட போறேன்னு தெரியும். நீ கூப்பிட்டு அப்படி சவுண்ட் வழி வரனால அவர் இருப்பார். காரணம் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணவனா இருக்கிறார். எப்போது கரமுறை தருகிறார், எப்போ கூப்பிடுவாங்க, எப்போ ஜெபிப்பாங்க. 24 மணி நேரமும் வேதம் எழுதுகிறது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறது. தம்மை பற்றி உத்தம இறைத்தோடு இருக்கிற அற்புதங்களை செய்யும்படியாக அவரே உலாவி வர்றார். நீங்க சுத்த வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்துல தான் வைக்கப்பட்ட போதும் இருக்கிற இடத்துக்கு அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது என்று 2 நாளாகவும் 16:9 சொல்லப்படுகிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் அவன் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர்களுக்கு அற்புதம் பண்றதுக்கு அவரே சுற்றி வராரு. அவன் நீங்க அங்க இருக்கிற எங்க நீ சுத்த வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்துல தான் போதும், கத்த வச்சிருக்க இடத்துல தான் போதும். கத்தருக்கு அரை வீட்டுல இருந்து நீங்க ஜெபம்னாலே போதும். கத்தருக்கு வானத்தின் பலகடிகளை திறந்த ஆண்டவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். கத்தருக்கு சோதரம் விளையிலையா ஆமா, கத்தருக்கு சோதரம் 2 நாளாகவும் 16:9 செகண்ட் கிரானிக்கல்ஸ் 16:9 கத்தருக்கு சோதரம் உள்ளதா. வேற ஆண்டுடைய கண்கள் பூமி எங்கு உலாவி வருகிறது. யாருக்கு அற்புதம் பண்ணலாம், யாருக்கு அதிசயங்களை செய்யலாம். கத்தருக்கு சோதரம் உள்ளதா. அவரை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கு. ஆண்டவர் மேல கொஞ்சம் சின்சியர் ஆட்டு தான் போதும், அவ்வளோதான் போதும். ஜாஸ்தியில் ஆண்டவர் எதிர்பார்க்கல, அது உங்களால எவ்வளவு முடியும் அவ்வளவுதான். கத்தருக்கு சோதரம் உள்ளதா. இல்லையா ஆமா, நம்மள எக்ஸ்ட்ரா ஆண்டவர் கேட்க மாட்டார். உன்னத்துல என்ன இருக்கு அதான் கேட்பாரு. உன்னத்தில் அவன் என்ன இருக்கிறது, கத்தருக்கு சோதரம் போதும், நான் அற்புதம் செய்யறேன். அது சின்சியரா சொன்ன ஆண்டவரை என்னால் இவ்வளவுதான் முடியும், போதும், அது போதும். இங்க ஒரு சிறு பையன் இருக்கிறான், 5 அப்பம் 2 பெண்டால், அது போதும், அது போதும். ஜனக்கூட்டம் எவ்வளவு இருக்கு ஆண்டவரை, அதெல்லாம் ஒரு பார்த்து ஓட்ட என்ன இருக்குது, உன்னால என்ன முடியும், ஓட்ட கொஞ்சம் என்ன இருந்தா அது போதும், அற்புதப்படுது. 5 அப்பம் 2 பெண்டால் இருந்தா ஜனங்கள் 5000, பெண்கள் எல்லாம் பார்த்து பிள்ளைகளை பார்த்து 25,000, அதெல்லாம் பார்க்காதீங்க, 5 தான், அது போதும். அற்புதம் செய்கிற நான் இருக்கிறேன். அதுக்கு நம்மிடத்தில் உள்ளான சில காரியங்களை அவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு, நம்முடைய கிரியை எதிர்பார்க்கிறார், நம்முடைய எதிர்பார்ப்பை
எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் ஏதாவது எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, தாவீது எதிர்பார்த்தது அவருடைய இருதயத்தை மட்டும் தான் எதிர்பார்த்தார். நல்ல இருதயத்தை எதிர்பார்த்தார். வேற எதையும் ஆண்டவர் எதிர்பார்க்கல. சரீர பலத்தையோ ஆள் பலத்தையோ இல்ல பேக்ரவுண்ட் எதையுமே பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஏழை தான், ஆடு மேய்க்கிறது தான், ஒரு கிராமத்தான் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல. கிராமத்தை விட்டு முடியாது ஆண்டவர் தான் அதெல்லாம் அழைச்சு கொள்ளும். அதே கிராமத்துல வந்து இயேசு பிறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு செழிப்பு இருக்குது. அதுல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் விடுவார். அவரே கொண்டு போய் விடுவார். உங்களை ரீச் பண்ண முடியாம இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களால எதுவுமே செய்ய முடியாம இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொடுத்தாங்க. ஆண்டவர் கொண்டு வந்து அப்ப விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அதனால ஆண்டவரை தேடுங்க வீடுகள பிரேயர் சொன்ன காரணம் அதுதான். ஆண்டவர் நமக்காக என்ன பண்ண நம்ம செய்ய வேண்டிய செய்யும் போது கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். வனாந்தரத்துல 7 நாள் தண்ணி இல்லாம இருந்தாங்க. ராஜாக்கள் புஸ்தகத்துல 7 நாள் எதிராளி வந்தாலும் அவங்களை காணிப்பட்டு 7 நாள் தண்ணி குடிக்க தண்ணி இல்லை. யோசித்து பாருங்க. நம்மளாம் ஒரு நாள் தண்ணி குடிக்க முடிஞ்சாலும் சாயங்காலம் அவ்வளோ அவுட் ஆயிரும். கர்த்தர் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிக்க டாக்டர் சொல்லி இருக்கிறான். இவங்க 7 நாள் தண்ணி இல்லை. நிலைமை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அனுபவிக்க ஆண்டவரை 7 நாள் குடிக்க தண்ணி இல்லை. யுத்தத்தில் வந்து மாட்டி எடுக்கிறோம். இப்ப எதிராளி வந்தாங்க அவ்வளவுதான் க்ளோஸ். எங்களால யுத்தம் பண்ண பலனே இல்லை. ஆண்டத்தினாரு வாய்க்கால்களை வெட்டுங்க தண்ணி வரும். நீ மழை காண மாட்டீர்கள், காற்றை காண மாட்டீர்கள், ஆனா தண்ணி வரும். பக்கத்தில் உங்களுக்கு தேவையானது வரும். உங்களுக்கு மிகச்சி உங்களுக்கு தேவையானது வரும். உங்களுக்கு தேவையானது எல்லாம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் இருக்கிற பலத்துல வனாந்தரத்துல வாய்க்கால்களை வெட்டினார்கள். தண்ணியை வரப்படுறது ஆண்டோட வேலை. அது அப்ப தண்ணி எங்க வரலாம் தெரியாது. தண்ணி வந்துச்சுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வரும் எப்படி வரலாம் கேட்காதீங்க. கர்த்தர் வர வைக்கிறார். ஆனா நீங்க உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொடுத்தாங்க. சோதுவாதீங்க. கர்த்தர் இந்த மாதத்துல அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால செழிப்பான இடம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். செழிப்பான இடத்துல ஆண்டவர்களை கொண்டு போய் விடுவார். கர்த்தரை நம்புறவர்கள செழிப்பார். கர்த்தர் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் படையை போல செழித்து லீவுல உள்ள கேதரி போல வளருவான். அதனால பணமரமா செழிப்பாங்க. எவ்வளவு வேலை அடிச்சாலும் கஷ்டத்தில் காஞ்சி போக மாட்டீங்க. ஆனா திருப்பி உங்களை என்ன பண்ண ரீகவர் பண்ணி திருப்பி ரீபில்ட் பண்ணி திருப்பி வாழ்க்கையில் எந்த ஸ்தானங்களில ஆண்டவர் உங்களை ஏறி வரப்படுவார். அதனால பயப்படாதீங்க, தைரியமாங்க. எல்லாம் கைத்தறி ஆண்டு நன்றி சொல்லுவோம். எல்லாம் கைத்தறி ஆண்டு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசுவே நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே நன்றி நன்றியா நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றியா இயேசுவே நன்றி.